வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. அது கத்தி அது இருக்கட்டும். இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் என்று சொன்னால், பிலாப்பழம் சாப்பிட போறோம். யாழ்ப்பாண பிலாப்பழமா மீசா பிலாப்பழம்? அது என்ன பிலாப்பழம் விட நான் அப்புறம் சொல்லுவோம். என்ன இப்ப இன்னைக்கு சொல்ல வாங்க நாங்கள் நல்ல யாழ்ப்பாண பிலாப்பழத்தை வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கி சாப்பிட போகிறோம். இந்த தேங்காய் எண்ணெயும் புட்டும் இருக்குல்ல, புட்டும் புட்டும் பிலாப்பழம் சாப்பிடுவோம். பிலாப்பழம் ஆயுதம் ரெடியா? ஆயுதம் இந்தா ரெடி. என்ன தேங்காய் ரெடி? எண்ணெய் பூசணும் கைக்கும் நான் கை வைக்க மாட்டேன். கத்திக்கும் பூசி போட்டு நான் கை வைக்க மாட்டேன். கை வைக்கிறாக்கெல்லாம் சாப்பிடலாம். ஓகே வாங்கோ சாப்பிடுவோம். அதுக்கு முதல் எங்களோட சேனலை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்களன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பண்ணி வீடியோ போட்டு வாங்குவோம் பிலாப்பழம் சாப்பிடுவோம். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன எவ்வளோ விளையா சொல்லி கொடுக்குறீங்க, அது வேற மாதிரி. சரி ஓகே வாங்க வெட்டுவோம். எண்ணெயை பூசுவோம். செய்ய பூசவும் வடிவா பூசணும் இல்லையான்னு சொன்னால் பால் கொஞ்சம் விருந்து வளர்த்த வழியாக பால் இருக்கான்னு நினைக்கிறேன். அம்மா கையப்படிங்க. இல்லை நீங்கள் மட்டும்தான் கட் பண்ண மட்டும். இந்த என்ன பிலாப்பழம் ஃபர்ஸ்ட் கதை சொல்லுங்க. பிலாப்பழம் யாழ்ப்பாண பிலாப்பழம். என்ன பிலாப்பழம்? அதுக்கு பிலாப்பழத்தின இனத்தினவே எல்லாமே எனக்கு தெரியாது. பிலாப்பழத்துக்கு இனம் எல்லாமே இருக்கு. என்ன கதை இருக்குது? என்ன இந்த என்னன்னு சொல்ற பேர் வருது இல்லையா? செம்பழமா ஒரு பேர் என்ன பழக்கையிலையோ தெட்டி பிலாப்பழம் வெட்ட வந்த இடத்துல இது ஏதோ நீர் பழம் போல போச்சுது. வடை போச்சுது. தோளமுத்தா வடை போச்சுது. காய் யாழ்ப்பாண பிலாப்பழம் பிடித்தான் இருக்கு. இப்படி ஏமாத்தி விடுது பாத்தீங்க. பிஞ்சில் ஏதோ தான் நீத்து போல் இருக்குது. பிலாப்பழம் வெட்டு நேரத்துல சம்பவம் ஆகி போச்சு. கறி வைக்கலாமோ? சாப்பிடுங்க. பார்த்தோன்னே மூட் அவுட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு பிலாப்பழத்தை வச்சு பங்கா நாங்கள் கிளிநொச்சியில போய் வெட்டி சாப்பிட்டு போடுவோம். என்ன அழுக்கு இடம் இருக்கு. மற்றபடி பிலாப்பழம் அழி கொண்டு வருது. விழுந்து 2 தரம் கொண்டு எவ்வளோக்கு போடுறேன் அப்படி இல்லை பழுக்கையில் அப்படியே டஞ்சிட்டால மூடி விட்டாள். இருக்குதா? என்ன மாதிரி கட் பண்ணு என்ன மாதிரி இருக்குது? ஒரு சாப்பிடலாம். சாப்பிட்டுப்பேன். ஒன்று தாங்க பாப்போம். நானும் பெருசாக எதிர்பார்த்து எண்ணெய் எல்லாம் பூசி விட்டேன். நான் வேற காலமைக்கு கறி வைக்க இல்லை. பிலாப்பழம் விட்டு சாப்பிடுவேன். விட்டுச்சு இதுக்கு என்ன வந்து பழம் பழுத்துட்டான்னு பார்க்கறது வந்து இப்படி வெட்டி போட்டுல வெட்டம் தட்டேக நல்லா நசைஞ்சு தொப் தொப் பண்டு நல்லா கேட்டுதுன்னா பழுத்துட்டுன்னு அர்த்தம். வாசம் வரையிலேன்னு யோசிச்சுன்னா நானா பழுத்துட்டுது சின்ன வட்டமா எங்க அந்த பக்கமா வட்டமா ஒரு அழுகலும் விழுந்துட்டு அப்ப பழுத்துட்டு தானே பிலாப்பழம் மண்டு போட்டு வெட்டினால் இன்றைக்கு சம்பவம் ஆகி போயிடுச்சு. காலவ சாப்பாடு இல்லை. வாய் ஊருனதான் மிச்சம். இதுக்கு பல ஒரு நாளைக்கு பிலாப்பழம் மண்டு வெட்டி வீடியோ போடத்தான். என்ன சொல்லுவாங்க, கைக்கு வெட்டினது வாய் கட்டையில் என்ன கை கட்டினது வாய் கட்டை ஏமாந்திட்டியே சோளமுத்தா. சாப்பிடக்கூடியதான் இதுக்கு பிரச்சனையா வயிற்று குத்தாது. அம்மா சொல்லுறா சுடச்சு வைக்க இதை விட்டு கொடுக்க மாட்டா. இது நாங்கள் சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் மூடி இதாக கொண்டு வைப்போம்.
ஏமாந்ததுதான் மிச்சம். அவையும் சேர்ந்துக்கிற ஒன்று கவனிக்காச்சு. இப்படி யாருக்காவது நடந்திருக்குன்னு தானே, அதனால பிரச்சனை இல்லையாப்பா. இதை நாங்கள் வீடியோ போடுவோம். ஆனால் இங்கே வேறுங்க பழுத்து நசிஞ்ச மாதிரிலாம் சத்துங்களுக்கு கொஞ்சம் அழுகெல்லாம் வந்துச்சு. பிலாப்பழம் ரெண்டு தரம் பொறுத்த ஆரம்பிக்கும். ஓட்டா பிரச்சனை இல்லை. நசுங்கி விழுந்துருது, விழுந்து ரெண்டு இடம். எதென்றாலும் வளர்த்துறணும். ஏமாத்தி போட்டா. இத்தனை நாள் காவல் இருந்து அதானே. சரி, இப்படி இப்படி நடந்திருக்கு தானே எத்தனையோ பேருக்கு. ஆசையா ஒரு பிலாப்பழத்தை கொண்டு வந்து வச்சு அதை விட்டு எண்ணெயை பூசி கத்தியை எடுத்து வெட்டினால் அங்க பிலாப்பழம் இவராய் அது மாதிரி. அவையும் தூக்கி வச்சுட்டு வச்சுருங்க.